இப்போ நம்ம ஜியோகிராஃபி சம்பந்தமா கிரகணங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க போகலாம். கிரகணம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியதான் கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்லிப்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடியது இரண்டு வகைப்படும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இரண்டிற்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், அதே நேரத்தில் சந்திரன், பூமி இந்த மூன்றும் நேர்கோட்டில் வந்ததுன்னா அது சூரிய கிரகணம், அதாவது சோலார் எக்லிப்ஸ். அதாவது சன் and then மூன் and then எர்த். இது மூணு பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரைட் லைனா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அது சூரிய கிரகணம், சோலார் எக்லிப்ஸ் சொல்லுவோம். அதே போல சூரியன், பூமி, சந்திரன், அதாவது சன், எர்த் and மூன். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ல இருந்ததுன்னா அது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம முக்கியமான கண்டென்ட்க்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மொத்தம் 2 சூரிய கிரகணங்கள் ஏற்பட போறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. வானிலையாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதில் முதல் சூரிய கிரகணமானது மார்ச் 29 அன்று முடிவடைந்துள்ளது. இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது வட அமெரிக்கா, அதே போல ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆசிய பகுதிகளில் இது தெரிஞ்சதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதே நேரத்தில் இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை வகைப்படும் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வகைப்படும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது the total solar eclipse, அதாவது முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இரண்டாவது பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய partial solar eclipse சொல்லுவாங்க. மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய annular solar eclipse சொல்லுவாங்க. அதே போல நான்காவது கடைசி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா hybrid solar eclipse, அதாவது கலப்பின சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய வகைகள். பொதுவாக சூரிய கிரகணம் ஆண்டிற்கு எத்தனை முறை ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2 லிருந்து 5 முறை ஏற்படும். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டிற்கு 2 முறை ஏற்படும்னு சொல்லி இருக்காங்க. ஓகே, இந்த 2 சூரிய கிரகணங்களுமே பகுதி சூரிய கிரகணமாக தான் தோன்றும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகே, இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போது தோன்றும் அப்படின்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் 21 அன்று தோன்றதாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே நேரத்தில் அந்த இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போது எங்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தென் பகுதியில், பூமியுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய பசிபிக், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா பகுதிகளில் தெரிந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, மார்ச் 29 ஏற்பட்ட சூரிய கிரகணமானது எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை நீடித்தது அப்படின்னு பார்க்கும்போது மதியம் 2:20 இருந்து 4:17 அது உச்சமடைந்து 4:17 பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி 6:13 வரை நீடிக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. இதான் பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணத்திற்கான முக்கியமான தகவல்கள். தேங்க்யூ.